வகையிலே இந்த சபைக்கு மிகவும் அன்புடன் வரவேற்கின்றேன். உரை கன்னி உரை இப்பொழுது இடம்பெறும். ඒ අනුව න්‍යාය පත්‍රයට අනුව ඊළඟට සභාපතිතුමාගේ මංගල කතාව සතිවාරයේ සියලුම මන්ත්‍රීවරුන්ට කියනවා කියලා විශ්වාස කරනවා. ඒ නිසා එම ඉල්ලීමට මම ගරු කරනවා. அதோடு நாம் இன்றைய இந்த கூட்டத்திலே முன்வைப்புகள் எதுவும் செய்வதில்லை என்ற ஆரம்பத்திலே எனது உரை அதை அறிவித்தலை கேட்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய உரை அறிமுக உரையாக இருக்க வேண்டும் என்பதோடு முன்வைப்புகளுக்காக மாகே එකම ඉල්ලීමයි. இங்கே கௌரவ உறுப்பினராக இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் ஒரு அந்த தாகம் இங்கிருக்கும் அனைத்து சகலருக்கும் இந்த பிரதேச சபையின் ஊடாக செய்து கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய මම ලබු කම්කරුවෙක් වශයෙන් සභාපති වශයෙන් තෝරාපත් இந்த பிரதேச சபைக்கு ஒரு உறுப்பினராக இருந்து தற்பொழுது ஒரு பிரதி தவிசாளராக என்னுடைய கடமையில் பொறுப்பேற்றிருக்கின்றேன். எங்களுடைய தோட்டப்புறத்தில் இருக்கக்கூடிய எமது ඡන්දය ලබා දුන් සියලුම මන්ත්‍රීවරුන්ට මාගේ ආචාර්ය මේ අවස්ථාවේදී පුද කරනවා. என்னுடைய சுய விருப்பத்தை கூறுவதென்றால் சுருக்கமாக கூட நேரத்திற்கு காரணமாக பதவிக்காக வாக்களித்த கௌரவ உறுப்பினர்களுக்கு இருகால கூட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். සභාව පිටුවා ගැනීම සඳහා සභාපති උපසභාපති உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி ஒழுங்கின்படி இதில் முதலாவதாக கடந்த கால சபை அறிக்கை வாசிக்கப்பட வேண்டும். கடந்த காலங்களில் சபை அறிக்கை இல்லை என்பதால் அந்த நிகழ்ச்சி இங்கு இடம்பெறாது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம். இந்த සබයින් කන්නේ අමරු ආරම්භ කර සිටිනවා. සභාවේ න්‍යාය පත්‍රයේ අනුව පළමුව පසුගිය සභාවාදී වාර්තාව ඉදිරිපත් කළ යුතුයි. නමුත් පසුගිය சபாவாளர்களுக்கும் எனது இதயபூர்வமான வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று இந்த சபையின் தவிசாளராகவும் நீங்கள் உறுப்பினர்களாகவும் இருப்பதற்காக எமக்கு வாக்களித்த எமது பிரதேசத்தில் வாழும் மக்களுக்கும் என்னை இந்த தவிசாளராக இந்த கதிரையில் அமர வைத்த தேசிய மக்கள் சக்தியின் எங்களுடைய கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அரசியல் உயர்மட்ட தலைவர்கள் அனைவருக்கும், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மாவட்ட இணைப்பாளர்கள், பிரதேச இணைப்பாளர்கள் அனைவருக்கும், எங்களுடைய நோவூர் பிரதேச இணைப்பாளர் திரு லலித் சுரேந்திர அவர்களுக்கும் மற்றும் எமது கட்சியின் வெற்றிக்கு பாடுபட்டு உழைத்த தோட்ட தலைவர்கள், கட்சி ஆதரவாளர்கள், தலைவர்கள் ஆகியோருக்கு எனது கௌரவத்தையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னின்று நடத்துவதற்கு எனக்கு போதிய அனுபவம் இல்லை என்பதோடு இதற்கு முன்னர் இந்த சபையிலே அங்கத்தவராக இருந்த உங்களுக்கு அது பற்றிய பூரண அனுபவமும் தெளிவுகளும் இருக்கும் என்பதனால் இங்கு வந்திருக்கும் அனைத்து சிரேஷ்ட சபை உறுப்பினர்கள் அனைவரும் எனக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த சபையை நடத்தி கொண்டு செல்லும் போது தவறுதலாக கவனக்குறைவு இன்மை காரணமாக ஏதாவது தவறுகள் என்னால்
ஏற்பட்டால் அதை நீங்கள் சுட்டிக்காட்டி அதை திருத்திக் கொள்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொறுப்பு உங்களுக்கும் எனக்குமாக கிடைத்த இந்த பொறுப்பு இது மக்களின் ஆணையுடன் சேர்ந்து கடவுளின் ஆசீர்வாதம் என்று நான் நம்புகிறேன். சபை கலைக்கப்பட்டதிலிருந்து புதிய சபை ஆரம்பித்து இன்று வரை தனது பணியை மிக சிறப்புடன் நிறைவேற்றிய திருவாளர் முரளிதரன் அவர்களுக்கு மீண்டும் இந்த சபையின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்வதோடு நன்றியை செலுத்தவும் தவிசாளராக இந்த இடத்தில் நியமிக்கப்பட்டதன் பின்னரும் அவர் அந்த கடமைகளை மிக கௌரவத்தோடு எனக்கு உதவியாக நின்று செய்ததற்காக நான் தனிப்பட்ட ரீதியில் எனது நன்றியினை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசாங்க நிறுவனம் என்ற வகையிலே நாம் அரசாங்க சட்டத்திட்டங்களுக்கும் சுற்று நிறுவனங்களுக்கும் கட்டுப்பட்டவர்கள் என்றதோடு இந்த இடத்திலே நிதி ஒரு முக்கியமான இடத்தினை வகிக்கிறது. எனவே அண்மை காலங்களில் நாங்கள் செய்திகள் ஊடாக அறிகின்றோம், நிதி தொடர்பாக சில தவறுகளை விட்டவர்கள் எவ்வாறான தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள். எனவே நானும் இந்த இடத்திலே அது தொடர்பாக மிக நேர்மையாகவும் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வேன் என்பதோடு இந்த சபையில் நான் எந்தவித ஒரு கடுகளவேனும் இங்கிருந்து நான் களவெடுக்க மாட்டேன் அல்லது அதை வீணடிக்க விடமாட்டேன் என்பதை இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். செயற்பாடுகளின் போது சில மனவருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளில் நான் ஈடுபட்டிருந்தால் அது உங்களுக்கு மனசில் வலிகளை ஏற்படுத்தி இருந்தால் சமூக வலைதளங்களிலே எம்மை பற்றி எமது சபையை பற்றி அல்லது தனிப்பட்ட ரீதியிலே சமூக வலைதளங்களிலே பகிரப்படும் சில வதந்திகள் அல்லது குற்றச்சாட்டுகள் அல்லது போலி பிரச்சாரங்கள் அதற்கு உரிய சட்ட நடவடிக்கை இன்று முதல் எடுக்கப்படும் என்பதை இங்கு உறுதி கூறுகிறேன். தவிசாளர் என்ற வகையிலே எனக்கு ஒரு பிரத்யேகமான இணைப்பாளர் ஒருவர் தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது மற்றும் சாரதி ஒருவரின் தேவைப்பாடும் இருக்கிறது. அது எனது பயணங்களை பாதுகாப்பாக கொண்டு நடத்துவதற்கும் எனது வேலைகளை இலகுபடுத்துவதற்கும் அதற்கும் சபை அனுமதிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எனது உரை நிறைவடைகிறது. இதில் முக்கியமான ஒரு விடயம், நாம் இதுவரை காலமும் பின்பற்றிய வழிமுறைகள் இன்று முதல் சுற்று நிருபங்களின் அடிப்படையில் நடைபெறும் என்பதை அறிவிப்பதோடு ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் சுற்று நிருபங்கள் அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவற்றை பின்பற்றி நாம் இந்த தொழிலை செய்வதன் ஊடாக எம்மை பாதுகாத்துக் கொள்வோம் என்றும் கூறிக்கொள்கிறேன்.